பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள், கற்பிப்பேன். ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்றார். அந்த கேட்டகரியில நீங்க இருந்துடாதீங்கிறார். அந்த கேட்டகரியில நீங்க இருந்துடாதீங்க. அசட்டைக்கார கேட்டகரியில இருந்துடாதீங்க. உங்கள் நாட்களில் ஒரு கிரியை நான் நடப்பிப்பேன். ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொல்லுவான். ஒருவன் உங்களுக்கு அதை விவரித்து சொல்லுவான். எப்பா, தேவனால் பிறந்தவன் ஒரு கேட்டகரி, பிசாசினால் பிறந்தவன்றது இன்னொரு கேட்டகரி. தேவனால் பிறந்த நம்ம வாழ்க்கை எங்கேயோ போயிடும். பிசாசால் பிறந்தவனா எங்கேயோ போய் முடிஞ்சிருவேன். தேவனால் பிறந்தவனுக்கு என்ன செய்யணும்? இயேசு உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அவரோடு கூட நீயும் சிலுவையில் அறையப்பட்டாயிற்று. அவன் பழைய மனுஷனை ஒளிஞ்சான், எல்லாம் புதுசாயிட்டு உனக்குள்ள. இப்ப கிறிஸ்துவானவர் உனக்குள்ள வந்து விட்டா. இத விசுவாசி. இயேசுவை வாயால அறிக்கை செய்ய. வசனத்து மேல உனக்கு ஆசை வந்துடும். உபதேசத்தை கேட்கிற மனசு உனக்கு வந்துடும். என்று ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையார்கள். கர்த்தரோட பேசியிருக்கிறார். எத்தனை பேரோட பேசியிருக்கிறார்? கை உயர்த்தி காமிங்கள். பழைய மனுஷனை கல்வாரியில் அவரோடு கூட அறைய ஒப்பு கொடுத்து விட்டேன். அவரோடு கூட அறைய ஒப்பு கொடுத்து விட்டேன். பாவத்தின் சாயல்ல என் தாயை பாவத்தின் கர்ப்பம் தரித்தார். பாவத்தின் சாயல்ல பிறந்தேன். நாம் இந்த ஜாதி, இந்த இனம், இந்த குடும்பத்தை சேர்ந்தவன், இப்படி பாவ வைராக்கியங்கள் நிறைந்தவனாய் வாழ்ந்தேன். ஆனால் இன்று இயேசுவோடு கூட நான் அறையப்பட்டு விட்டேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இயேசுவோடு கூட நான் அறையப்பட்டு விட்டேன். அவரோடு கூட நான் அறையப்பட்டு எனக்குள் வாழ்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், நான் சிலுவையில் அறையப்பட்டேன். நீதிமானாக்கப்பட்டேன். ஒரு 5 வருஷம் எழுப்பப்பட்டார்.